வெல்கம் டு கேம்ஸ் கல்வி சேனல். இந்த வீடியோவில் 4th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 லெசன் 3 சயின்ஸ் பிளான்ஸ் பார்க்கலாம். ஆல் லிவிங் திங்ஸ், அதாவது எல்லா லிவிங் திங்ஸ் என்ன பண்ணுறது, ஃபுட்டு வேணும். ஃபுட் ஹெல்ப் தம். ஃபுட்டு எதுக்கு? க்ரோ ஆகிறதுக்கும் ப்ளஸ் பர்ஃபார்ம் டெய்லி ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கும். We have seen animals eating their food. But have you ever wondered how plants get their food? Plants எப்படி ஃபுட்டு கெயின் பண்ணுறது தெரியுமா? Plants produce their own food with the என்ன பண்ணுது? ஓன் ஃபுட்டு வித் எதோட ஹெல்ப்னால? குளோரோஃபில்லோட ஹெல்ப்னால. A pigment present in the leaves. Humans and animals depend on plants for their food. Humans, animals ஃபுட்டுக்காக எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? பிளான்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். லீஃபோட பார்ட்ஸு இந்த ப்ராடு ஃப்ளாட் பிளேஸ்க்கு பேர் என்னது? பிளேடு. நெக்ஸ்ட் இந்த கார்னரில் இருக்க இந்த பிளேஸ்க்கு நேம் என்னம்மா? அப்பேக்ஸ். டிப் ஆஃப் த லீஃபோட அந்த முனைக்கு பேர் அப்பேக்ஸ். த மிட்ரிப் லீஃபில் சென்டராக இங்கே ரன் ஆகுது இல்லையா, இந்த பிளேஸ் பேர் என்னப்பா? மிட்ரிப். நெக்ஸ்ட் இந்த வெயின்ஸ், இது பேர் என்னது? வெயின்ஸ், நரம்பு. நெக்ஸ்ட்டு இந்த லீஃபையும் இந்த தண்டை ஜாயின் பண்ணுறதுக்கு பிளேஸ் என்னது? பெட்டியோல். ஸ்டொமேட்டா, க்ளோஸ்டு ஸ்டொமேட்டா, ஓப்பன்டு ஸ்டொமேட்டா. என்னென்னா நம்ம பிளான்ட்டில் இருக்கிற லீவ்ஸில் இருக்கிற ஸ்டொமேட்டா இருக்குது, அதுதான் என்னென்னா ஏர் என்டையர் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்டொமேட்டா ஹெல்ப் த பிளான்ஸ் டு ப்ரீத். பிளான்ஸ் ப்ரீத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. விச் பார்ட்? ஸ்டொமேட்டா. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டொமேட்டா ஆர் யூஸ்டு ஃபார் எக்ஸ்சேஞ்ச் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஸ்டொமேட்டா யூஸ் ஆகுது. பிளான்ஸ் நீட் ஃபுட்டு பட் தே நெவர் டிபெண்ட் ஆன் பீப்புள். அதான் பிளான்ட்ஸுக்கு என்னது? ஃபுட்டு வேணும்னா அது என்ன பண்ண முடியாது, வேறு எதையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம், அதுவே ஃபுட்டை மேட் பண்ணிக்கோ. ஆனால் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் அனிமல்ஸில் என்ன பண்ணியிருக்கோம்? டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. பிளான்ட்ஸ் அது ஃபுட்டை எது மூலமாக தயாரிக்குது? ஃபோட்டோ சிந்தசிஸ், அதாவது தமிழில் ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லுவோம். Photosynthesis, a process by which plants make their food using chlorophyll, water என்ன பண்ணும்? நம்ம தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, எடுத்துக்கும். தென் கார்பன் டை ஆக்சைடு ஏர்லேருந்து எடுத்துக்கும். the presence of sunlight. Let us see how the process organized with the plants. ஃபஸ்ட் என்னப்பா? வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்குது. எது மூலமாக? நம்ம இந்த லீவ்ஸ் த்ரோட் டியூப்ஸு, அப்புறம் இந்த ரூட் மூலமாக. நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு இந்த ஏர் பாசஸ் த்ரோ. கார்பன் டை ஆக்சைடு நம்ம எட்டுமே பார்த்துருக்கோம் இல்லையா, ஏரில் என்னது? ஸ்டொமேட்டோ மூலமாக என்ன பண்ணுது? கேஸ் எடுத்துக்குதுன்னு. நெக்ஸ்ட்டு சன்லைட், எ க்ரீன் பிக்மெண்ட். நம்ம பார்த்துக்கோ, லீஃபில் இருக்க க்ரீன் பிக்மெண்ட் பேர் என்ன? குளோரோஃபில். லீஃப் க்ரீன் கலராக இருக்கிறது காரணமே குளோரோஃபில் தான். அது மூலமாக மோஸ்ட் லீவ்ஸ் ஆர் க்ரீன் இன் கலர் பிகாஸ் ஆஃப் திஸ் பிக்மெண்ட். நெக்ஸ்ட்டு வாட்ரு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட்டு, குளோரோஃபில். அது மூலமாக என்ன பண்ணுது? நம்ம லீஃபில் தான் நடக்கும். ஓகே, ஒளிச்சேர்க்கை நடக்கும். ஃபோட்டோ சிந்தசிஸ். அதுலேருந்து என்ன கிடைக்கும்? ஃபுட்டு ப்ளஸ் ஆக்சிஜன் வெளிவரும்.
பிளான்ஸ் வந்து அதோட ஃபுட்டை அதுவே தயாரிக்கிறதுனால அது என்னன்னு சொல்கிறேன்னா ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ். Think and answer. Which part of the leaf collects carbon dioxide? Stomata, the small pores found at the base of the leaf, collects carbon dioxide. 2. Which part of the leaf transports water? The vascular tissues called xylem transport water from the roots to the leaves. Think and answer. Why would living things not be able to live without plants? Humans and animals depend on plants for their food, either directly or indirectly. So things would not be able to live without plants. During photosynthesis, plants releases oxygen. Dash is a primary producer. Plant. Stomata are seen in the lower surface of the leaf. Pigment involved in the food synthesis is chlorophyll. Classification of plants. Plants, flower, color வச்சு என்ன பண்ண கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். ஃப்ளாரில் என்னது ஃப்ளாரிங் பிளான்ஸ், நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஃப்ளவரிங் பிளான்ஸில் என்னம்மா நேம் மேங்கோ, அதான் பூக்கும் தாவரங்கள். இது பூவா தாவரங்கள். பூவா தாவரங்கள் என்னென்ன ஆல்கே, ஃபங்கி, ஃபர்ன்ஸ். இப்போ கலர் பேஸ்டில் லீவ்ஸில் க்ரீன் பிளான்ட்டாக இருக்குது. நான் க்ரீன் பிளான்ஸ். க்ரீன் பிளான்ஸ் என்னெல்லாம் கிராஸ், ஆல்கே, பேடி எக்ஸெட்ரா. நான் க்ரீன் பிளான்ஸ் ஃபங்கி. List out the flowering and non-flowering plants in your surrounding. Flowering plants, non-flowering plants. Tomato, mango, coconut. Non-flowering fern, moses, redwood tree. 1. Fern is example for non-flowering plants. Plants are classified based on pigment and flower of the plant. Plants depend on their organism to live and get their food. 4. Autotrophs use light, atmosphere and chlorophyll to prepare their own food. Which is your favorite flower? இது உங்களோட ஓன் ஆன்சர். ஓகேவா? ஃப்ளாரோட பார்ட்ஸ்பா என்னெல்லாம் சீப்பால். சீப்பால் ஆர் லீஃப் தட் ப்ரொடெக்ட் என்ன பண்ணுது அந்த ஃப்ளாரை வந்து ப்ரொடெக்ட் பண்ண யூஸ் ஆகுது. இது யூஸ்வலி க்ரீனின் கலராக இருக்கும். அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சீப்பால் தான் என்ன பண்ணும், பூ வந்து அரும்பாக இருக்கும்போது என்ன இருக்கும், அரும்பாக இருக்கும்போது என்னவா இருக்கும், இப்படி இருக்கும் இல்லையா குவிஞ்சி. அப்போ இந்த சீப்பால் என்ன பண்ணோம், அந்த ஃப்ளாரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது சீப்பால். நெக்ஸ்ட்டு பெட்டல். நம்ம என்ன சொல்லுவோம், இதழ்னு சொல்லுவோம் இல்லையா. அது என்ன கலரு, டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். ஏன் அப்படி கலரில் இருக்குது, அட்ராக்ட் இன்செக்ட்ஸு, பட்டர்ஃப்ளைலாம் அட்ராக்ட் பண்ணது யூஸ் ஆகுது. அது ஏன் அட்ராக்ட் ஆகணும், அது அட்ராக்ட் ஆனதா இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து அந்த தமிழில் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். அது நடக்கிறதுக்கு வந்து என்னவாகுது, யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டாமன். இது இருக்க பாருங்க, இதுக்கு பேர் தான் ஸ்டாமன். எதுக்குன்னா சென்டர், ஃப்ளாரில் சென்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு தே கண்டெயின் போலன் கிரெயின்ஸ். அதில் என்ன இருக்கு, போலன் கிரெயின்ஸ் இருக்கா,
இதோ பாருங்க. நெக்ஸ்ட்டு பிஸ்தல். இதோ இதான் இந்த சென்டரில் இருக்கல இந்த பிஸ்தல். இது என்னது புலை சென்டராக இருக்கும். எதுக்கு? பொலன் டு ஹெல்ப் ஃப்ளவர். அதாவது இதோ இருக்கு இல்லையா, இதில் தான் நம்மளுக்கு சென்டரில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன காய் வரும் இல்லையா, இதுதான் என்னது நம்மளுக்கு இந்த மகரந்த சேர்க்கை நடந்து காயாக உருவாகிறதுக்கு என்னவாக யூஸ் ஆகுது. Seasonal flowers. The change in climate that occurs periodically is called seasons. அதாவது நம்ம climate ஒவ்வொரு 4 மந்த்துக்கு அப்புறம் என்னவாது சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் சீசன்ஸு. 4 சீசன்ஸ் இருக்கு. என்னென்ன சீசன்? ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், வின்டர். மோஸ்ட் ஃப்ளவர்ஸ் ப்ளாம் இன் எ ஸ்பெசிஃபிக் சீசன். அதாவது இப்போ ஃப்ளவர் நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் என்னமா அதுக்கான சீசனில் பூக்கும். அந்த மாதிரி சீசனில் பூக்கு பேர் என்ன? சீசனல் ஃப்ளவர்ஸ். ஃபயர் கிராக்கர் ஃப்ளவர்ஸ் ப்ளாம் இன் ஆல் சீசன்ஸ். அதாவது கனகாம்பர பூ சொல்லணும்னா அது எல்லா சீசன்லேயும் இருக்கும். குறிஞ்சி ஃப்ளவர் ப்ளாம்ஸ் ஒன்ஸ் இன். குறிஞ்சி அப்போ 12 இயர்ஸ்க்கு ஒரு தடவை பூக்கும். Exotic plants. The plants that are growing outside its native area. அதாவது அதோட நேட்டிவ் ஏரியாலேருந்து வெளியே இருக்கும் இல்லையா ஏரியா, எய்தர் பர்பஸ்ஃபுல்லி ஆர் accidentally are called exotic plants. Most of these plants are brought to new areas of decoration purposes. Some of them are given below. அதாவது டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் என்னது? இந்த ஃப்ளார்ஸ்லாம் எதுவுமே நம்ம இந்தியாவில் உள்ள பிளான்ஸ் கிடையாது. இந்த மாதிரி அவுட்டர் ஏரியாவில் வச்சு வளர்க்குறோம் இல்லையா, அப்போ அதுக்கு பேர் என்னப்பா? எக்ஸாஸ்டிக் பிளான்ஸ். பார்த்தனியம் பிளான்ட் ஆக்சிடென்ட்லி க்ரோ இன் நியூ நேட்டிவ். அதாவது நம்ம இந்த முள்ளுச்செடி பார்த்துருப்பீங்களப்பா, அதெல்லாம் நம்மளோட இந்தியாவில் உள்ள பிளான்ஸே கிடையாது. இந்த பிளான்ஸ் பார்ப்பீங்க அக்ரிகல்ச்சருக்குலாம் என்னது இருக்குது, நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி அந்த பிளான்ட்டில் முள் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணக்கூடாது? டச்சும் பண்ணக்கூடாது. பிளான்ஸ் accidentally grow in a new native. This plant expands its range and disturbs the cultivation areas. The pollen of this plant is allergic in nature. So don't touch this plant wherever you see. Plants as food. நம்ம ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா பிளான்ஸு. Humans and other animals often use plant as food. Plants we eat are edible. The edible part of some plants include leaves, stems, root. We also eat fruits சாப்பிட்றோம் இல்லையா. Roots as food. பிளான்ஸில் உள்ள ரூட்டை ஃபுட்டாக சாப்பிட்றது என்னலாம்? கேரட், பீட்ரூட், டேபியக்கோ. Stems as food. In some plants, stems, அதாவது சில பிளான்ஸில் இந்த எக்ஸஸ் ஃபுட்டை என்ன பண்ணோம்? ஸ்டெம்ஸில் சேவ் பண்ணோம். இப்போ ஸ்டெம்ஸ் ஆஸ் ஃபுட்டை யூஸ் பண்ணுற பிளான்ஸ் என்ன? பொட்டேட்டோ, ஆனியன், ஜிஞ்சர். லீவ்ஸ் ஆஸ் ஃபுட்டு. நம்ம ஃபுட்டுக்கு லீவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன லீவ்ஸு? கொரியண்டர், கேபேஜ், அப்புறம் நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை, எக்ஸட்ரா. ஃப்ளார்ஸையும் ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம். அது இதெல்லாம்ப்பா? பனானா ஃப்ளார், காலிஃப்ளவர், க்ளோவ். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் ஆஸ் ஃபுட்டு. ஃப்ரூட்ஸில் இருக்க ரிச் இன் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பனானா, மேங்கோ, ஜாக் ஃப்ரூட், எக்ஸட்ரா. கிரைன்ஸ் ஆஸ் ஃபுட்டு. கிரைன்ஸ் தானிய வகைகள் சொல்லுவோம்.
pulses, cereals, pods are the commonly eaten. Seeds அதெல்லாம் ஓகேவா விதைங்க. சோர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இதில் வந்து என்ன இருக்கும், கார்பன் டை ஆக்சைடும் ப்ரோட்டீன்ஸும் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் ரைஸு, பல்சஸ், ஃபெனுக்ரிக். Banana flour is used as food. Stem part of the potato plant is used as food. Stem of the plant stores food in it. Seeds are rich in proteins and carbohydrates. More to know, trees are the longest living organism on earth. Bamboo plants can grow up to 90 centimeters in one day. Choose the correct answer. 1. The tip of the leaf is apex. To which one of the following is a primary producer plant? 3. Which flower blooms during winter, December? 4. Choose the ornamental plant from the list. Traveler's palm. 5. Which plant flower is edible? Cauliflower. Fill in the blanks. During photosynthesis, food is produced and stored in the leaf. 2. Green plants have green pigment. Onion is a stem part of plant. 4. The male part of the flower is stamen. 5. The example for edible seed is rice. Answer the following in 1 or 2 words. First one, which is the female part of the plant? Pistil. 2. Write the name of any one of the leaf that is used as a food. Cabbage. 3. Which flower bud is used as spices in food? Cloves. 4. What are the nutrients present in the seeds? Carbohydrates and proteins. 5. Write any one of the flower that blooms in summer. Sunflower. First one, write the parts of the leaf. Apex, veins, midrib, blade, petiole. 2. Define photosynthesis. Photosynthesis is a process by which plants make their food using chlorophyll, water, carbon dioxide in the presence of sunlight. 3. Write the names of the exotic plants. Sago palm, fern, crotons, traveler's palm, boat lily, aloe vera. 4. Write the names of any 2 underground stem plant, potato, onion, or underground stem plants. 5. Why should we not touch Parthenium plant? The pollen of Parthenium plant is allergic in nature, so we do not touch this plant. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.